வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரிவியூ பார்க்க போறோம்னா பிபிகேஎஸ் வெர்சஸ் கேகேஆர் மேட்சுக்கான ப்ரிவியூ தான். ஐபிஎல்ல 31வது மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன். இந்த மேட்ச் வந்து நமக்கு செவ்வாய்க்கிழமை 7:30 மணிக்கு ஆரம்பிக்குது சண்டிகர்ல, அதாவது பஞ்சாபுடைய ஒரு ஹோம் கிரவுண்ட்ல இந்த மேட்ச் வந்து நடக்குது. நீங்க நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாத நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. எல்லாமே நம்ம ஃப்ரீயா நம்ம சேனல்ல ஸ்மால் லீக் டீமு, கிராண்ட் லீக் டீமு, ஒன் பிளேயர் ஃபேண்டசி ஆப்ஷன் சொல்லி எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அதே போல பிளேயர்ஸை பத்தியான ஸ்டாட்ஸ் வேணுங்கிறவங்க மட்டும் வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் மட்டும் டெய்லி வந்து நம்ம வந்து அதுல கொடுத்துட்டு இருக்கோம். பிளேயர்ஸோட வெனியூ ரெக்கார்டு, ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு, ஓவரால் T20 ரெக்கார்டுன்னு சொல்லி எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல உங்களுக்கு தெளிவா கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய X11 ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. காரணம் என்ன? நீங்க புதுசா வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 100 ரூபாவோ ஒரு 10,000 ரூபாவோ ஆட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. வின்னிங்க வித்ட்ராவல் பண்ற போது டிடிஎஸ் கிடையாது. குறிப்பா இன்னைக்கு தான் நீங்க X11ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணும்போது 100 ரூபாய் உங்களுக்கு வந்து சைன்இன் பண்ணதுக்கான போனஸ் வந்து வந்துடும். அது போக நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் இருக்கு. நீங்க வின்னிங்க வந்து ஒரு செகண்ட்ல வந்து எடுத்துடலாம். அது போக டெய்லி மெகா கான்டெஸ்ட் இருக்கு. அது கூடவே சேர்ந்து ஃப்ரீ கிவ்அவே கான்டெஸ்ட் இருக்கு. 25,000 ரூபாய் மதிப்புள்ள ஃப்ரீ கிவ்அவே கான்டெஸ்ட். நான் பாக்குறது ஸ்பெஷல்னா டெய்லி வந்து ஒரு ஐபோன் கான்டெஸ்ட், ராயல் என்ஃபீல்டு கான்டெஸ்ட், அப்புறம் ஹார்லி டேவிட்சன் பைக் கான்டெஸ்ட், இந்த மாதிரிலாம் போடுறாங்க. நம்ம யூசர் அன்னைக்கு வந்து 7வது இடம் பிடிச்சார் ஒரு நண்பர். வந்து பாயிண்ட் பார்க்கும்போது ஒரு 30 பாயிண்ட் தான் வித்தியாசம்னு எனக்கு கூட பாட்டில் வந்து மெசேஜ் பண்ணாரு. நானும் ஜஸ்ட் மிஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த நண்பரும் வீடியோ பார்ப்பாங்க. அதனால ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா இன்னும் ஒரு 30-35 மேட்ச் கிட்ட நமக்கு பேலன்ஸ் இருக்கு. ஸோ அதனால ட்ரை பண்ணுவோம், வின் பண்ணுவோம். ஒரு நாள் ஆச்சும். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் பிபிகேஎஸ் வெர்சஸ் கேகேஆர்ல மொத்தம் 33 மேட்ச்ல 12 மேட்ச் மட்டும்தான் பிபிகேஎஸ் வின் பண்ணியிருக்காங்க. 21 மேட்ச் வந்து கேகேஆர் வின் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஹை ஸ்கோர் 262, இவங்களோட ஹை ஸ்கோர் 263. லாஸ்ட் வருஷம் ஒரு பெரிய ஸ்கோர் வந்து சேஸ் பண்ணுவாங்க. பஞ்சாப் பேட்ஸ்டோ அடிப்பாரு. 119 இவங்களுடைய லோ ஸ்கோர், இவங்களுடைய இது 109 லோ ஸ்கோர். அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஹெட் டு ஹெட் ரிசல்ட் பார்த்தாச்சு. பிச்சோட ரிப்போர்ட். இந்த சண்டிகர் பிச் வந்து ஆப் சைடு வந்து 68, லெக் சைடு வந்து 65, ஸ்ட்ரைட்ல வந்து 80 மீட்டர் போட்டிருக்காங்க. ஸ்ட்ரைட்ல 80 மீட்டர் எங்கேயுமே நம்ம பார்த்ததுல. ஸோ ஒரு லாங் பவுண்டரி அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஓரளவுக்கு நல்லாவே போட்டிருக்காங்க. பிச்சோட வியூ கூட நீங்க பார்க்கலாம். ஓரளவுக்கு தான் விரிசல் இருக்கு. அண்ட் இந்த பிச்சில் வந்து ஒரு 170, 180 வரைக்கும் ஸ்கோர் பண்ணலாம். ஸ்பின்னர்ஸுக்கு பெருசா ரோல் இருந்த மாதிரி நமக்கு தெரியல. நீங்க பாருங்க, இது வரைக்கும் நடந்த மேட்ச்லாம் வந்து 2 மேட்ச் நடந்திருக்கு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் 1, பேட்டிங் செகண்ட் 1. ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து 212 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பஞ்சாப் வந்து ஹை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க 219. லோ ஸ்கோர் வந்து அவங்க தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா 2 மேட்ச் ரிசல்ட் பாருங்க. ஆர்ஆர் வெர்சஸ் பிபிகேஎஸ் மேட்ச். இந்த மேட்சும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண டீம் வந்து ஒரு 200 பிளஸ் போயிடுறாங்க. செகண்ட் பேட்டிங் பண்ண டீமும் ஒரு 200 பிளஸ் போயிடுறாங்க. ஆனா செகண்ட் பேட்டிங் பண்ற டீமால பெருசா சேஸ் பண்ண முடியல. இந்த மேட்ச் கூட வந்து 2 மேட்சுமே பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. அதுல நம்ம இதான் சொன்னோம். அண்ட் ஆர்ஆர் வந்து பாத்தீங்கன்னா 50 ரன் வித்தியாசத்துல இந்த மேட்ச் வந்து எதிர்பாராத விதமா ஈஸியா வின் பண்ணுவாங்க. 9 விக்கெட் ஃபாஸ்ட், 4 விக்கெட் ஸ்பின்னர். இதுல சிஎஸ்கே வெர்சஸ் பஞ்சாப் மேட்ச்லயும் பஞ்சாப் தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி சிஎஸ்கே போராடி வந்து தோப்பாங்க 18 ரன் வித்தியாசத்துல. அண்ட் இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா நமக்கு வந்து ஒரு 10 விக்கெட் கிடைச்சிருக்கு. இதுலயும் வந்து நமக்கு ஒரு 13 விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த மேட்ச்ல ஸ்கோர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 2 டீமுமே நல்லா அதிரடியா ஆடக்கூடிய ஒரு டீம். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ற டீம் உங்ககிட்ட இருந்து ஒரு 200 பிளஸ் நீங்க எதிர்பார்க்கலாம். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கிட்ட இருந்து நான் வந்து 7ல இருந்து 9 விக்கெட் எதிர்பார்க்கிறேன். ஸ்பின்னர் கிட்ட இருந்து ஒரு 3ல இருந்து 5 விக்கெட் வரைக்கும் நான் இந்த மேட்ச்ல வந்து எதிர்பார்க்கிறேன். அடுத்ததா ப்ரெடிக்ஷனுக்குள்ள டைரக்டா நம்ம போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஹோம் பிட்ச்ல ஆடுறதுனால பிபிகேஎஸ்க்கான ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்தலாம். பிரியன்ஸ் ஆர்யா, பிரப் சிம்ரன் சிங் 2 பேர் தான் வந்து ஓப்பனிங் ஆடுறாங்க. 2 பேருமே ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அக்ரெசிவா ஆடக்கூடிய பிளேயர். வந்தா வருது போனா போகுது அப்படின்னு ஆடக்கூடிய பிளேயர்ஸ் தான். அதுவும் பவர் பிளே முதல் 6 ஓவர் இவங்க 2 பேரும் நின்னாலே போதும் ஸ்கோரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஆனா எப்போ அவுட் ஆவாங்கன்னு நம்மளால சொல்லவே முடியாது. ஏன் ஃபர்ஸ்ட் பால் வந்த உடனே கூட அவுட் ஆகி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆர்ஆர் மேட்ச் கூட அப்படிதான் பிரியன்ஸ் ஆர்யா வந்து அவுட் ஆனாரு.
பிரப் சிம்ரன் கிட்ட ரெண்டு பேரும் பார்க்கும்போது இவர்கிட்ட அந்த விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜ் வந்து இருக்கு. லைட்டா வந்து பாத்தீங்கன்னா பிரின்ஸ் ஆரியாவை விட பிரப் சிம்ரன்ஸோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஒரு கேட்ச், ஒரு ஸ்டெம் பீட்டு. நம்ம கூட லாஸ்ட் மேட்ச் விக்கெட் கீப்பர் ரிக்லட்டன் பாருங்க எத்தனை ரன் அவுட் பண்ணாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால ஃபேண்டசி வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது போக இந்த சீசன்ல பிரின்ஸ் ஆரியா வந்து அடிச்சது வந்து நிறைய மேட்ச் அவருக்கு வந்து கேட்சை மிஸ் பண்ணி தான் அவர் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. அதே நான் சொல்லிக்கிறேன். மொதல் மேட்ச் வந்து 72 ரன் என்னமோ அடிச்சாலும் அதுலயும் கேட்ச் மிஸ் பண்ணாங்க. அடுத்து எஸ்ஆர் நம்ம சிஎஸ்கே கூட 100 அடிச்சாலும் அதுல எத்தனையோ கேட்ச் வந்து சிஎஸ்கே மிஸ் பண்ணாங்க. அதனால ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. இருந்தாலும் அவர் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தார் அப்படின்னா ரொம்ப அக்ரெசிவா ஆடுறாரு. ஏன்னா ஒரு டார்கெட்டோட பிக்ஸ் பண்ற மாதிரி ஒண்ணும் கிடையாது. ஸோ ஒரு ஃப்ரீயா கம்ப்ளீட்டா ஆடுறதுனால ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பெரும்பாலான ஹை ஸ்கோர் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வருது. பிரப் சிம்ரன் சிங் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல டீசென்ட் ஆடுறாரு, செகண்ட் இன்னிங்ஸ்ல நல்லாவே ஆடுறாரு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் செகண்ட் பேட்டிங்னு வரும்போது சேசிங்னு வரும்போது கண்டிப்பா ஒரு 30+ ரன் வந்து அடிக்கிறாரு. இவர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தா ஒரு 30+ ரன் வரைக்கும் வந்து அடிச்சு கொடுக்குறாரு. ஸ்ரேயஸ் ஐயர் நம்ம சொல்லவே வேணாம். போத் இன்னிங்ஸ்லுமே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாலும் சரி, செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் சரி, ஒரு 30ல இருந்து ஒரு 40+ ரன் வரைக்கும் கன்சிஸ்டன்சி ஆடக்கூடிய ஒரு பிளேயர் ஸ்ரேயஸ் ஐயர். 5 மேட்ச்ல 3 மேட்ச் வந்து சக்சஸ்ஃபுல் ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுத்திருக்கிறாரு. 2 மேட்ச்ல தான் ஃபிளாப்பான ரிசல்ட். ஸோ ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே கன்சிஸ்டன்சி ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ரீசெண்ட் டைம்ஸ்ல நல்ல ஃபார்ம்ல இருக்கிறாரு. நல்ல டீசெண்டாவும் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். அடுத்தது வாதிரா. ஸோ வாதிராவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஃப்ரெஷ்ஷா ஆடுறாரு அப்படின்னா நல்லாவே ஸ்கோர் பண்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் வரும்போதெல்லாம் அவருடைய பேட்ல இருந்து ஒரு 30+ ரன் வரைக்கும் நம்ம கன்சிஸ்டன்சியா எதிர்பார்க்கலாம். குறைஞ்சது ஒரு 20ல இருந்து 30 ரன் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பேட்டிங் வரும்போது ஆடுறாரு. செகண்ட் பேட்டிங்ல ஒரு சில மேட்ச் வந்து ஃபிளாப்பான ரிசல்ட்டும் கொடுத்திருக்கிறாரு. இந்த வென்யூலையும் சரி, இந்த ஆவரேஜும் சரி நல்லாவே வச்சிருக்கிறாரு. மேக்ஸ்வெல் இந்த சீசன்ல பேட்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸ்வெல்ட ஒண்ணுமே இல்லை. 5 மேட்ச்ல வெறும் 34 ரன் மட்டும்தான் ஸ்கோர் பண்ணி இருக்கிறாரு. மேக்ஸ்வெல் வந்து நிறைய மேட்ச் வந்து அவுட் ஃபிளாப் தான் போறாரு. ஆனா மேக்ஸ்வெல்ல வந்து நம்ம ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் அப்படின்னா அது ஒரே ஒரு காரணத்துக்காக தான். 5 மேட்ச்ல 11 ஓவர் போலிங் பண்ணிட்டாரு, பிளஸ் 3 விக்கெட் ஸ்கோர் பண்ணிட்டாரு. அப்படிங்கும்போது ஃபேண்டசி வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். அதனாலதான் நம்ம மேக்ஸ்வெலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். குறிப்பா மேக்ஸ்வெல் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தாருன்னா ஓரளவுக்கு நல்லா ஆடுவார். குறையாம ஒரு 20ல இருந்து 30 ரன் வரைக்கும் நான் எதிர்பார்ப்பேன். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி நடந்த பிபிஎல்ல அந்த மாதிரி தான் ஆடினாரு. பிளஸ் மேக்ஸ்வெல் கிட்ட இருந்து மினிமம் ஒரு கேட்ச் வந்து கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கு ஒரு 8 பாயிண்ட் இருக்கு. ஸோ இந்த காரணத்துக்காக தான் ஒரு விக்கெட் திடீர்னு மேட்சுக்கு மேட்ச் எடுத்து கொடுக்குறாரு. அதுல ஒரு 25 பாயிண்ட், பேட்டிங்ல ஒரு 10 ரன் ஆனா கூட ஒரு 10 பாயிண்ட் வச்சா கூட அந்த மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட் வந்துடுறாரு. அதனாலதான் அவருடைய வேல்யூ வந்து கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகிறது. ஸ்டோய்னிஸ் 4 மேட்ச் வந்து ஃபிளாப்பான ரிசல்ட் கொடுத்தாரு. லாஸ்ட் மேட்ச் நல்லாவே ஆனாரு. 5 மேட்ச்ல 59 ரன். ஸ்டோய்னிஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா ஒரு டீசெண்டா ஒரு 15ல இருந்து 20 ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுவே செகண்ட் பேட்டிங் அப்படின்னா நல்லா ஆடி இருக்கிறாரு. ஒரு 25ல இருந்து ஒரு 30 ரன் வரைக்கும் செகண்ட் பேட்டிங்ல வந்து ஆடுறாரு. பொதுவா ஸ்டோய்னிஸை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பேட்டிங்ல நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேக்ஸ்வெலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணலாம். அடுத்ததா நம்ம வந்து பவுலர்ஸ் வந்து பார்க்க போறோம். இதுல வந்து ஷாசாங் சிங்கோட பெரும்பாலான ஹை ஸ்கோர் வந்து அவருடைய ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இருந்து தான் வருது. நிறைய மேட்ச், அதுக்குன்னு ஒரு சில மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஃபிளாப் ரிசல்ட் கொடுக்கலாம் இல்லைன்னு சொல்ல, பட் பெரும்பாலான மேட்ச் வந்து அவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நல்லாவே ஸ்கோர் பண்றாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அதுவும் லாஸ்ட் மேட்ச்ல நல்ல வாய்ப்பு கிடைச்சது அவருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் வரும்போது இன்னும் நல்லா ஸ்கோர் பண்ணிருக்கலாம் எஸ்ஆர்ஹெச்சுக்காக, பட் அவுட் ஆகி போயிட்டாரு, மிஸ் பண்ணிட்டாரு அந்த வாய்ப்பை. ஸோ பெருசா ஸ்கோர் பண்ணாலும் இந்த சீசன் இந்த வென்யூலாம் நல்ல ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு. ஸோ ஷாசாங் சிங் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது ஃபுல்லா பவுலர்ஸ். யாரெல்லாம்? யாஸ்தகூர், யான்சன், சிங்கு, சகாலு, சேவியர் பேட்லெட். இன்னைக்கு வந்து ஃபெர்குசன் வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து ஆடலை. ஏன்னா பவுலிங் போடும்போது தொடையில வந்து ஒரு மாதிரி பிடிச்சுக்கிட்டுன்னு சொல்லி அப்படியே வெளியே போயிட்டாரு. ஒரு ஓவர் கூட வீசல் அவரால். அதனால இன்னைக்கு அந்த இடத்துல சேவியர் பேட்லெட் வந்து கண்டிப்பா ஆடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரிக்கி பாண்டிங் ஆஸ்திரேலியன் பிளேயர் கோச்சு, இதுல வந்து பாத்தீங்கன்னா அவரும் ஆஸ்திரேலியா பிளேயர்ஸ் சப்போர்ட் பண்ணி தான் நிறைய ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் வச்சிருக்காரு. அதனால அவரை எடுத்துட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுல பார்த்தோம் அப்படின்னா யாஸ்தகூரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஒரு 10 மேட்ச் ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னா
ஒரு 10க்கு 7 மேட்ச் வந்து மினிமம் வந்து யாஸ்தோகர் வந்து ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துடுறாரு. அது எந்த மேட்சா இருந்தாலும் சரி. இந்த சீசன்ல கூட சிஎஸ்கேக்கு அகைன்ஸ்டா விக்கெட் எடுத்தாரு, எஸ்ஆர்எச்சுக்கு அகைன்ஸ்டா விக்கெட் எடுத்தாரு. பாவி பைய அதை நோபாலா போட்டு விட்டான். இல்ல அப்படின்னா அன்னைக்கு அபிஷேக் சர்மாவை கேப்டனா போட்டான், அவ்வளவு பேரும் முடிஞ்சிருக்கும். அந்த ஒரு லைனை கொஞ்சம் கால பின்னாடி வச்சு போட்டிருக்க மாட்டாரா, போட்டதே போட்டாரு, நல்லா போட்டிருக்க மாட்டாரா. சோ அதனால மினிமம் நீங்க யாஸ்தோகர் கிட்ட இருந்து ஒரு விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஆனா அந்த ஒரு விக்கெட்டும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நல்லா வருதா, செகண்ட் இன்னிங்ஸ்ல நல்லா வருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா போத் இன்னிங்ஸ்லயுமே ஈக்குவல் தான். ஆனா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னு வரும்போது நீங்க திடீர்னு 2 விக்கெட் எடுத்து கொடுத்தா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதுவே செகண்ட் இன்னிங்ஸ் வந்தா மினிமம் ஒரு விக்கெட், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்தா மினிமம் ஒரு விக்கெட், ஆனா 2 விக்கெட் கூட எடுத்து கொடுக்கறதுக்கு யாஸ்தோகர்ட்ட அந்த வாய்ப்புங்கிறது இருக்கு. அப்புறம் யான்சன் இந்த சீசன்ல அவர் வந்து நம்ம நினைச்ச மாதிரி பெருசா பவுல் பண்ணி கொடுக்கல. 5 மேட்ச்ல 3 விக்கெட் மட்டும்தான் எடுத்திருக்கிறாரு. ஆனா யான்சன் கிட்ட ஒரு பிளஸ் என்ன அப்படின்னா லைட்டா ஒரு பேட்டிங் பேக்கப் இருக்கு. அதனால வந்து யான்சனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். பட் பவுலிங்கும் இன்னைக்கு மேட்ச்ல வந்து அவர் இம்பார்ட்டன்ட் ரோலா டெத்ல போடுவாரு. காரணம் என்னன்னா அவங்களுக்கு ஃபெர்கூசன் இல்லாத காரணத்தினால பவுல் பண்ணுவாரு. அதே போல ஸ்டோய்னிஸோட ஃபேண்டசி வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து சிங்கு யார் என்ன சொன்னாலும் சரி, ஃபர்ஸ்ட் பவுலிங்கா ஒரு விக்கெட் எடுத்தாரேன், செகண்ட் பவுலிங்கா மினிமம் ஒரு விக்கெட் எடுத்தாரேன், கூடவும் எடுத்தலாம். பட் போத் இன்னிங்ஸ்லயுமே விக்கெட் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல விக்கெட் டேக்கிங் போலர். 5 மேட்ச்ல 7 விக்கெட் எடுத்திருக்காரு. சஹால் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணார் அப்படின்னா 0ல இருந்து ஒரு விக்கெட் நீங்க எதிர்பார்க்கலாம். குறைஞ்சது ஒரு விக்கெட் தான் கிடைக்கும், அதிகபட்சமும் ஒரு விக்கெட் தான். செகண்ட் பவுல் பண்ணார்னா சஹாலோட ரெக்கார்ட்ஸ் வந்து நல்லாவே இருக்கு. செகண்ட் பவுலிங் பண்ணும்போது மினிமம் 1ல இருந்து 2 விக்கெட் எடுத்து கொடுத்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த மாதிரி செகண்ட்ல வந்து நல்லா டைட்டா வந்து பவுல் பண்றாங்க. அதுவும் பஞ்சாப் வந்து ஒரு 200+ டார்கெட் வச்சுட்டாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படின்னா ஆப்போனன்ட் டீமுக்கு செகண்ட் பேட்டிங் பண்ணும்போது பிரஷர் வரும். அந்த டயத்துல வந்து பாத்தீங்கன்னா சஹால் வந்து விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. 5 மேட்ச்ல 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. இந்த சீசன்ல பெருசா அவரை யூஸ் பண்ணல. காரணம் மேக்ஸ்வெல் வந்து யூஸ் பண்றாங்க இவருக்கு பதிலா நிறைய மேட்ச்ல. சேவியர் பேட்லெட் சூப்பரான போலர். பிரிஸ்பன் ஹீட்டுக்கு வந்து இதுக்கு முன்னாடி நடந்த பிபிஎல்ல வந்து ஆடி இருக்கிறாரு. போத் இன்னிங்ஸ்லுமே ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண சொன்னாலும் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு, செகண்ட் பவுலிங் பண்ண சொன்னா கூட ஒரு விக்கெட்ல இருந்து 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. எல்லா மேட்ச்லயுமே வந்து எடுத்து கொடுப்பாரு. இவரும் ஸ்பென்சர் ஜான்சன் தான் பிரிஸ்பன் ஹீட்ல முக்கியமான பவுலரா இருப்பாங்க. தேவைப்பட்டா பேட்டிங் கூட ஆடுவார். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பேட்டிங் கூட சுத்த சொன்னா வந்து யான்சனுக்கு அடுத்து கூட இறங்கி ஒரு 10 ரன் அடிக்க சொன்னா கூட அடிப்பார். அந்த மாதிரி பிளேயர் தான். பட் இவர்கிட்ட ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா இந்தியன் பிச்சில் எல்லாம் பெருசா ஆடினது கிடையாது. ஆஸ்திரேலியா பிச்சுனா ஸ்வேரா எடுக்கலாம் அவரை. இதுக்கு முன்னாடி நடந்த பாகிஸ்தான் கூட ஒரு T20 நடந்தது. அதுல கூட பாகிஸ்தான் கூட அகைன்ஸ்ட் ஆடும்போது கூட விக்கெட்லாம் ஸ்கோர் பண்ணியிருக்காரு T20ல. ஆனா எல்லாமே அவங்க ஆஸ்திரேலியா கிரவுண்ட்ல ஆடி இருக்காரு. இந்தியா பிச்சில் எப்படி ஆடுறாருங்கிறது பெரிய கேள்விக்குறி. அது ஒண்ணுதான் மைனஸா இருக்கு. பட் கிராண்ட் லீக் மாதிரியான லீக்ஸ்ல அவரை கன்சிடர் பண்ணலாம். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது நம்மளுடைய கேகேஆர் டீம். கேகேஆர் லாஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே வின் பண்ணிட்டு மரம் நடுறாங்களாமா. மரம் நமக்கே மரம் நட்டு காட்டுறாங்க. ஸோ இன்னைக்கு அடிக்கிற அடியில இவங்க ஓடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அண்ட் சுனில் நரேன், டிகாக், ரஹானே, வெங்கடேஷ் ஐயர், ரகுவன்ஜி, ரிங்கு சிங் சூப்பரான பேட்டிங் லைனப் இருக்கக்கூடிய ஒரு டீம். இதுல வந்து சுனில் நரேன் கண்டிப்பா ட்ரை பண்ணி தான் ஆகணும். நீங்க 10 கிராண்ட் லீக் டீம் போட்டாலும் சரி, ஸ்மால் லீக் டீம் போட்டாலும் சரி, 10க்கு 9 டீம்ல நீங்க எடுத்துருங்க. காரணம் பேட்டிங்கும் பண்ணுவாரு, பவுலிங்கும் பண்ணுவாரு. அதுவும் நல்ல ஃபார்ம் கொண்டாரு. சிஎஸ்கே மேட்சோட 5 மேட்ச்ல 125 ரன், 17 ரன், 17 ஓவர் பவுலிங் பண்ணி எடுத்திருக்காரு. ஸோ சுனில் நரேன் அதுவும் குறிப்பா ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா செகண்ட் பேட்டிங்கா கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல நிறைய ரன்ஸ் வருது அவர்கிட்ட இருந்து. அண்ட் பவுலிங்ல 2 இன்னிங்ஸ்லயுமே விக்கெட் எடுப்பாரு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண சொன்னாலும் விக்கெட் எடுப்பாரு, செகண்ட் பவுல் பண்ண சொன்னாலும் விக்கெட் எடுப்பாரு. டிகாக் நாம் பார்த்த வரைக்கும் நிறைய பேருக்கு நிறைய விதமான இது இருக்கு. நிறைய அன்னைக்கு கூட ஒருத்தர் சொன்னாங்க நீங்க வந்து டிகாக் வந்து செகண்ட் பேட்டிங் ஆனாதான் நல்லா ஆடுறாரு. நீங்க இன்னொரு சேனல்ல வந்து அவங்க சொல்றாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தாதான் நல்லா ஆடுறாரு அப்படிங்கிறாங்க. அது தெரியல நண்பா. நான் வந்து லாஸ்ட் ஒரு 15 மேட்ச் பேஸ் பண்ணி நான் பார்த்துட்டு இருக்கேன். அதிகபட்சம் ஒரு 20 மேட்ச். ஏன்னா ரொம்ப முன்னாடி உள்ளது பார்த்த ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த டிகாக் வேற, இப்ப இருக்கிற டிகாக் வேற. அதனால ஒரு 20 மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே தெரியும். அதனால நான் 20 மேட்ச் தான் பாக்குறேன். ரொம்ப 10 வருஷம் முன்னாடி எப்படி ஆடினாரு அப்படிங்களா நான் பார்க்கல. அது அவங்க ஒருத்தவங்க பார்ப்பாங்க. நான் ரீசெண்ட் ஃபார்ம் ஒரு 20 மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1 இயர்க்குள்ள 20 மேட்ச் ஆடுவாங்க எல்லாரும். அதிகபட்சம் ஒரு 1.5 வருஷத்துக்குள்ள ஆடுவாங்க. அதை தான் நான் பாக்குறேன். செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் பெரும்பாலான ஹை ஸ்கோர் வருது. இப்போ ஒரு 10 மேட்ச் ஆடுறாருன்னா 7 மேட்ச்ல வந்து ட்ரீம் டீம்ல வர்றாரு செகண்ட் பேட்டிங்னா. அதுவே ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா 10க்கு 3 தான் வர்றாரு. நிறைய மேட்ச் வந்து சிங்கிள் டிஜிட் வாங்கி கொடுத்திருக்காரு. இந்த ஐபிஎல் கிடையாது, இதுக்கு முன்னாடி நடந்த SA T20 ரிசல்ட் கூட நீங்க போய் பார்க்கலாம். அண்ட் இந்த சீசன்லயும் கொஞ்சம் நல்லாவே ஆடி இருக்காரு. அண்ட் ரஹானே வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல நீங்க குறையாம ஒரு 20 to 30 ரன் எதிர்பார்க்கலாம்.
செகண்ட் பேட்டிங் அப்படின்னா ஒரு 40, 50 இந்த மாதிரி பெரிய ஸ்கோர் கூட நீங்க எதிர்பார்க்கலாம். காரணம் இப்ப ரீசெண்டா நடந்த டொமஸ்டிக்லாம் ரஹானே வந்து செகண்ட் பேட்டிங்ல வந்தா அவுட் ஆக்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். லாஸ்ட் மேட்ச் கூட அவர் அவுட் ஆகல. ஏன்னா செகண்ட் பேட்டிங்ல ரொம்ப நல்லா அக்ரெசிவா வந்து ஆடி கொடுக்குறாரு டீமுக்கு. ரஹானே வந்து செகண்ட் பேட்டிங் வந்தா நல்லாவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். வெங்கடேஷ் ஐயர் போத் இன்னிங்ஸ்லயுமே நல்லா ஆடக்கூடிய பிளேயர். குறையாம ஒரு 25ல இருந்து 35 ரன் வரைக்கும் அவரு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாலும் சரி, செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் சரி, ரெண்டு பேட்டிங்க்கும் பெரிய ஆவரேஜ்ங்கிறது வித்தியாசங்கள் இல்லை. ஆனா ரகுவன்ஜிக்கு இருக்கு. ரகுவன்ஜி ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தாருன்னா 10க்கு 8 மேட்ச் வந்து ஒரு 25ல இருந்து 30 ரன் வரைக்கும் ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. அதுவே செகண்ட் பேட்டிங் வந்தா 10க்கு ஒரு 3 மேட்ச் 2 மேட்ச் தான் நல்லாவே ஆடாரு. நிறைய மேட்ச் வந்து சிங்கிள் டிஜிட்ல அவுட் ஆயிருக்காரு செகண்ட் பேட்டிங் வந்த. காரணம் அந்த பிரஷரை வந்து தாங்கக்கூடிய இது இல்ல, அவர்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, அதனால அவுட் ஆயிடுறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தா நான் ரகுவன்ஜிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ரிங்கு போத் இன்னிங்ஸ்லுமே நல்லா ஆடக்கூடிய பிளேயர் தான். நான் எப்போ சொல்ற மாதிரி ஒரு 25ல இருந்து 30 ரன் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாலும் சரி, செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் சரி, இந்த ரன்னை வந்து எந்த இன்னிங்ஸ்லனாலும் அவரால் கன்சிஸ்டன்சியா அடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். பட் ரிங்குட்ட நான் பார்க்கக்கூடிய ஒரு மைனஸ், எப்போ சொல்றது போல பேட்டிங் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு இதுல ஆடக்கூடிய ஒரு பிளேயரா தான் இருப்பாரு. ரசல், ரமன்தீப் இந்த 2 பேர் இருக்கிறாங்க. அண்ட் மொயின் அலி, இந்த 3 பேருக்குமே பேட்டிங் இருக்கு. பிளஸ் இதுல ரசல் வந்து எப்போ பவுல் பண்ணுவாருன்னு தெரியல. திடீர்னு பாத்தீங்கன்னா டெத்ல அட்டாக் பண்ண வர்றாரு, திடீர்னு வர மாட்டேங்கிறாரு. லாஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே அகைன்ஸ்டா நிறைய பேர் எடுத்திருந்தாங்க, நான்லாம் எடுக்கல. பட் என்ன ஆச்சு, அவர் வந்து பவுல் பண்ணவே வரல. ஏன்னா காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய ப்ராப்பர் பவுலிங் ஆப்ஷனா இருக்கக்கூடிய ஹர்ஷித் ராணா, வைபவ் பரோரா, வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நரேன், இந்த 4 பேருக்கு டே நல்லா செட் ஆயிடுச்சு அப்படின்னா ரசலை வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. அப்படியே அவரை வந்து சும்மா ஃபீல்டிங்கோட வச்சுட்டு அனுப்பிடுவாங்க. அதுவே ஹர்ஷித் ராணாக்கு அடி வாங்கிட்டாரு, இல்ல வைபவ் பரோரா அடி வாங்கிட்டாரு அப்படின்னா அன்னைக்கு ரசல் வந்து உள்ள வந்துருவாரு. ஸோ நம்ம ஸ்மால் லீக்கை விட கிராண்ட் லீக்ல அவரை கொஞ்சம் கன்சிடர் பண்ண வேண்டியதா இருக்கும். இந்த சீசன்லயும் பாருங்க 5 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. அதனால நோட் பண்ணணும். ரமன்தீப் பெருசா நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு தேவையில்லை. 10 மேட்ச் டீம் போட்டீங்கன்னா ஒரே ஒரு டீம்ல மட்டும் அவரை எடுத்து வைத்தால் போதும். மொயின் அலி இந்த பிச்சில் பெருசா ஸ்பின்னுக்கு சப்போர்ட் இல்ல. ஸ்பென்சர் ஜான்சன் எடுத்துட்டு வராங்களோ நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா மொயின் அலி வந்த ரெண்டு மேட்ச்மே அவங்க வின்னிங் கொடுத்துருக்காங்க. அதனால மொயின் அலியை வந்து கண்டிப்பா எடுத்துட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும்னு தோணும். லாஸ்ட் மேட்ச் கூட மொயின் அலி வச்சு வின் பண்ணி இருக்கிறாங்க. ஸோ மொயின் அலி வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. மொயின் அலி வந்தா இன்னைக்கு மேட்ச்ல பெருசா பவுல் பண்ணுவாரான்னு கேட்டா கொஞ்சம் கேள்விக்குறியா தான் இருக்குது. அடுத்து வருண் சக்கரவர்த்தி ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி, செகண்ட் பவுல் பண்ணாலும் சரி, கன்சிஸ்டன்சி பிளேயர். 1ல இருந்து 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். ஹர்ஷித் ராணாவும் அப்படிதான். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி, செகண்ட் பவுல் பண்ணாலும் சரி, 1ல இருந்து 2 விக்கெட் நீங்க எதிர்பார்க்கலாம். அதே போல வைபவ் பரோரா வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது தான் அவருடைய பெரும்பாலான 1ல இருந்து 2 விக்கெட்லாம் கிடைக்கி. செகண்ட் இன்னிங்ஸ்ல விக்கெட்டே எடுக்க மாட்டாருன்னு சொல்லல. பட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் நியூ பால பயங்கரமா ஒரு பவுலிங் பண்ணி விக்கெட்லாம் எடுக்கிறாரு கம்பேர் டு செகண்ட் இன்னிங்ஸ்ல. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ ஸ்மால் லீக் விளையாடுறீங்களா, பிரப்சிம்ரன் சிங், ஸ்ரேயஸ் ஐயர், ஸ்டோயினிஸ், மேக்ஸ்வெல், சிங் இந்த 5 பேரை பஞ்சாப் சைட்ல இருந்து கவர் பண்ணுங்க. ரஹானே, வருண், சுனில் நரேன், ஹர்ஷித் ராணா இந்த 4 பேரையும் நீங்க வந்து கேகேஆர் சைட்ல இருந்து கவர் பண்ணுங்க. 10வது பிளேயர் 11வது பிளேயரை கடைசி இதுல வந்து நம்ம பார்ப்போம். அதே போல ஸ்மால் லீக் விளையாடுறீங்களா, ஸ்ரேயஸ் ஐயர் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் கேப்டனா இருப்பாரு இன்னைக்கு மேட்ச்ல. சிங் ஒரு பெஸ்ட் வைஸ் கேப்டனா இருப்பாரு. சுனில் நரேன் ஒரு பெஸ்ட் கேப்டன் ஆப்ஷன். வருண் சக்கரவர்த்தி ஒரு பெஸ்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன். மோஸ்டா உங்க ஆப்போனன்ட் இன்னைக்கு ஸ்மால் லீக் பிளே பண்றீங்களா, சுனில் நரேன் கேப்டன், நம்மள ஸ்ரேயஸ் ஐயர் வைஸ் கேப்டன். இதுதான் சேஃப், இதுதான் நல்லதும் கூட. ஆனா ஒரு சில ரிஸ்க் நீங்க எடுக்கலாம். இல்ல ப்ரோ காமனா போய் எதுக்கு, ஏன்னா லாஸ்ட் மேட்ச் கேஎல் ராகுல், ஹர்திக் பாண்டியா தான் எல்லாரும் காமனா வந்தாங்க. அதுக்காக தான் பயந்து போய் நம்மளும் அந்த மாதிரி போட வேண்டிய சூழ்நிலை இருக்கு. கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்களுக்காக சிங் இருக்கிறாரு, வருண் சக்கரவர்த்தி. அதுலயும் குறிப்பா சிங்கை வந்து நீங்க நம்பலாம். கொஞ்சம் 2 விக்கெட் எடுத்து கொடுத்தா கூட 50 பாயிண்ட், ஸ்ரேயஸ் ஐயர் அடிச்சு கொடுக்கக்கூடிய 50 ரன்னை ஈக்குவல் பண்ணிடுவாரு. அதனால கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஒரு 2 விக்கெட்டுக்கு இப்போ 30 பாயிண்ட் கிட்ட வருது ஒரு விக்கெட்டுக்கு. அப்போ 60, 70, 80 பாயிண்ட் வாங்கிடுவாரு 2 விக்கெட் எடுத்தாருன்னா டாட் பால்லாம் போட்டு. ஸோ கன்சிடர் பண்ணலாம், ஒரு ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு. அதே போல லோ பெர்சன்டேஜ்ல நான் நல்ல பிளேயர்ஸா பாக்குறது யான்சன், சேவியர் பேட்லர். இந்த 2 பேரையுமே பஞ்சாப் சைட்ல இருந்து கொஞ்சம் கவர் பண்ணுங்க. ரசல், மொயின் அலி 2 பேரையுமே, ஏன்னா எப்போ அவங்களை யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. யூஸ் பண்ற மாதிரி மேட்ச் நடந்தது அப்படின்னா அவங்க நல்ல ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. கடைசியா இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சேஃபான டீம், ரிஸ்கான டீம். இதுக்கப்புறம் இன்னைக்கு கிராண்ட் லீக் டெமோ டீமும் பார்க்க போறோம். ஒரு சின்னதா ஒரு ஐடியாஸோட எடுத்துட்டு வந்திருக்கேன். இது சேஃப். டிகாக்கு, பிரப்சிம்ரன் சிங், ஸ்ரேயஸ் ஐயர், ரஹானே, பிரேம் சரியா, சுனில் நரேன், ஜான்சன்,
அடுத்து வருண் சக்கரவர்த்தி, சிங்கு, ஹர்ஷித் ராணா, யாஸ் தக்கூர்னு சொல்லி இது எடுத்திருக்கோம். இங்க பாருங்க டிகாக், பிரப்சிம்ரன் சிங், ஸ்ரேயஸ் ஐயர், ரஹானே, வாதிரா, அடுத்து சுனில் நரேன், மேக்ஸ்வெல், ஸ்டோயினிஸ், ஹர்ஷித் ராணா, சிங்கு, சக்கரவர்த்தி. ஸோ சேஃபு ரிஸ்க் ரெண்டுமே இருக்கு. இதுல எது காமனா உங்க ஆப்போனன்ட் இப்படியும் வரலாம் இப்படியும் வரலாம், வேற எந்த ஒரு சேஞ்சும் உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ்ல இருக்காது. மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ரஹானே எடுத்துட்டு வர வாய்ப்பு இருக்கும். சிலவன் பிரின்ஸ் ஆரியாவை எடுத்துட்டு வருவான், சிலவன் வந்து வாதிராவை எடுத்துட்டு வருவான், சிலவன் யான்சன் எடுத்துட்டு வருவான், ஸ்டோயினிஸ் எடுத்துட்டு வருவாங்க. அவ்வளவுதான். இங்க யாஸ் தக்கூர் எடுத்துட்டு வரலாம், ஏன்னா மேக்ஸ்வெல் ஒன்றும் பண்றது இல்லையே அப்படின்னு சொல்லி கூட எடுத்துட்டு வரலாம். ஸோ இந்த ஆப்ஷன் தான் இருக்கும். ஸோ இது ஸ்மால் லீக். இப்போ நம்ம ஒரு கிராண்ட் லீக் டீமுக்கான டெமோ டீம் தான் பார்க்க போறோம். இது ஃபைனல் டீம் கிடையாது. இதுல இருந்து ஒரு சில பிளேயரை வந்து கண்டிப்பா சேஞ்ச் பண்ணி பிளே பண்ணுங்க. நான் எப்படி நான் விளாடுவேன் அப்படிங்கறத நான் சொல்றதுக்காக தான் இதை கிரியேட் பண்ணி ஏஐ மூலமா கிரியேட் பண்ண டீம்ஸ். பாருங்க, டிகாக், ரஹானே, சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா, இதே பிளேயர்ஸ் வந்து இதுல எப்படி எடுத்திருக்கேன், டிகாக், ரஹானேக்கு பதிலா ரிங்கு சிங். ஏன்னா நம்ம எல்லா பிளேயர்ஸுமே ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதுக்காக தான் ரிங்கு சிங், இங்க சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா, எந்த ஒரு சேஞ்சும் பண்ணல. இங்க பாத்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர், டிகாக தூக்கிட்டேன், வெங்கடேஷ் ஐயரும் ரஹானையும் இதுல எடுக்கல. சோ வெங்கடேஷ் ஐயர் ஒரு ரிஸ்கான ஆப்ஷனை நான் யாரை கொண்டு வந்திருக்கேன், ரசல்ல கொண்டு வந்திருக்கேன். சுனில் நரேன், ஹர்ஷித் ராணா, வைபவ் பரோரா கொண்டு வந்திருக்கேன் ஹர்ஷித் ராணாக்கு பதிலா. நீங்க போயிட்டு 10 டீம் போறீங்க அப்படின்னா 10 டீம்லயும் ஒருத்தனே ட்ரை பண்ணக்கூடாது. அதுக்காக தான் இந்த மாடலை வந்து நான் காமிக்கேன். இது வந்து இதை போட்டீங்கன்னா உடனே நீங்க லட்சம் அப்படின்லாம் நான் சொல்லவே கிடையாது. ஜஸ்ட் ஒரு மாடல், அவ்வளவுதான். அதே போல இங்க பாருங்க, ஸ்ரேயஸ் ஐயர், பிரின்ஸ் ஆரியா, வாதிரா. இங்க ஸ்ரேயஸ் ஐயர், வாதிரா, ஷாசாங் சிங் எடுத்திருக்கேன். ஒருவேளை ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தா ஷாசாங் சிங் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, வெறும் 5% தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க, அதனால ட்ரை பண்ணியிருக்கேன். யான்சன், சிங்கு, சஹால், இது ஒரு பவுலிங் காம்போ. எப்படி யான்சன், சிங்கு, சஹால் ஒரு காம்போ மாதிரி, மேக்ஸ்வெல், ஸ்டோயினி, சிங்கு, இன்னைக்கு 3 பேரும் பவுலிங் பண்ணாங்கன்னா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, ஏன்னா ஃபெர்குசன் இல்லாத காரணத்தினால. இங்க பாருங்க, சிங்கு, யாஸ் தக்கூர், ஜான்சன், மேக்ஸ்வெல், ஸ்ரேயஸ் ஐயர், பிரப்சிம்ரன் சிங் எடுத்திருக்கிறேன். ஸோ இதுல பிரின்ஸ் ஆரியாவும் எடுக்கல, வாதிராவும் எடுக்கல, ஷாசாங் சிங் எடுக்கல. ஸோ எல்லா பிளேயரையும் நான் ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டேன் இந்த ஒரு 3 டீம்ல. இன்னும் ஒரு 3 டீம் பாத்தீங்கன்னா, இப்போ கேகேஆர் டீமுக்கு இதுல கொஞ்சம் நல்ல ஃபேவரா இருக்கும். பாருங்க, டிகாக், ரஹானே, சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா, வைபவ் பரோரா. அதே போல ரஹானே, வெங்கடேஷ் ஐயர், டிகாக தூக்கிட்டேன் இந்த டீம்ல. அதே போல சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா, வைபவ் பரோரா. சேம் இங்க பாருங்க, டிகாக தூக்கிட்டேன், ரஹானையும் தூக்கிட்டேன், வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங்க உள்ள கொண்டு வந்திருக்கோம், ரசலை உள்ள கொண்டு வந்திருக்கோம், வைபவ் பரோராவை தூக்கிட்டேன். ஏன்னா எல்லா டீம்லயுமே எல்லாரும் தேவையில்லை நமக்கு. ஸோ இதுதான் அந்த காம்பினேஷன் அப்படிங்கிறது. இதுதான். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு நாள் வின் பண்ணலாம், வின் பண்ணாம கூட போகலாம். நாங்கள் இருக்குன்னு, ஏன்னா கிராண்ட் லீக் வந்து நம்ம சொல்ற மாதிரி ஸ்மால் லீக்லேயே லக்கு வேணுங்கிற காலம் வந்துருச்சு. நேற்று மட்டும் சுயா சர்மா ஒரு டீம்ல கேப்டனா போட்டிருக்கேன், அதே டீம்ல பிலிப் சால்ட் வந்து வைஸ் கேப்டனா போட்டிருக்கேன். சுயா சர்மாக்கு எத்தனை கேட்ச் மிஸ் தெரியுமா? 3 கேட்ச் மிஸ், எவனுமே எடுக்கல. 5% தான் ட்ரை பண்ணியிருந்தாங்க, அதுலயும் கேப்டனா 1% கூட இல்லை. ஸோ அன்னைக்கு நேற்று மட்டும் அப்படி நடந்திருந்ததுன்னா நான் ட்ரீம் லெவன்ல பெரிய இது வின் பண்ணியிருப்பேனா இல்லையான்னு தெரியாது. ஆனால் அந்த மாதிரி எக்ஸல் லெவன்ல, விஷன் லெவன்ல, ஸ்போர்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வந்திருப்பேன். ஆனா மிஸ் ஆகி போச்சு. ஏன்னா சுயா சர்மா கேட்ச் அவ்வளோ டிராப் பண்றாங்க. இன்னைக்கு மேட்ச்லாம் ஏகப்பட்ட கேட்ச் வந்து டிராப் பண்றாங்க, என்னன்னு தெரியல. பட் நீங்க இந்த காம்பினேஷன் வைஸா போனீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.